சரளி வரிசைகள் கர்நாடிக் மியூசிக்ல முதல் பாடம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு சிலர் சரளி வரிசைகள் வெறும் ஆரம்ப கட்ட பயிற்சிக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய இசையியல் மற்றும் அறிவியல் ரகசியம் இருக்கு அப்படின்னு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோங்கிறத சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரளி வரிசைகள் நம்ம ஏன் பாடணும், இது பாடும்போது நம்ம குரலுக்கும் மூளைக்கும் நடுவுல ஏற்படுற மாற்றம் என்ன, அது மட்டும் இல்லாம ஆழமான மரபு ரீதியான மற்றும் அறிவியல் ரீதியான பின்னணி என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், எப்படி கர்நாடிக் மியூசிக் கத்துக்கணும், வீடியோஸ் பார்த்தே கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க. என்னோட சேனலோடைய பேஜ் எடுத்து ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜெய்ப்ஸோ, நான் உங்க ஜெய்ஷ்மா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணி கர்நாடிக் மியூசிக் பேசிக்ல இருந்து உங்க கம்ஃபர்டபிள் டைம்ல ஆன்லைன் கிளாஸ் மூலமா கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு டீடைல்ஸ் சென்ட் பண்றோம். சரளி வரிசைகள் அப்படின்னா என்ன? சரளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சரளி அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல். இதுக்கு தமிழ்ல என்ன பொருள் அப்படின்னா நேரடியான, எளிமையான அப்படின்னு பொருள். சப்த ஸ்வரங்கள் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். அதாவது 7 சப்தனா 7 ஸ்வரங்கள் இருக்கு. இந்த 7 ஸ்வரங்களை தான் நம்ம பாடுறோம் இல்லையா. அப்ப ஸ்வரங்கள் பாடும்போது ச ரே க மா, ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் நம்ம நடுவில் டிராவல் பண்ணுறோம் இல்லையா, அந்த கேப், அதாவது ஒரு ஸ்வரத்துலேருந்து இன்னொரு ஸ்வரத்துக்கு நடுவில் எவ்வளவு கேப் விடணும் அப்படிங்கிற அந்த தூரம் என்ன அப்படிங்கிறத நம்ம குரலுக்கு புரிய வைக்கிறது, சொல்லி கொடுக்கறது தான் இந்த சரளி வரிசைகள். அடுத்து சரளி வரிசை ஏன் பாடணும்? 3 விஷயங்க. ஸ்வரஸ்தான ஞானம், கால பிரமாணம், அதுக்கப்புறம் குரல் வளம். சரி, இது 3 என்னன்னு பார்த்துடலாமா? ஸ்வரஸ்தான ஞானம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்வரத்தையும் அதனுடைய இடத்துல, அந்தந்த ஸ்தானத்துல கரெக்டா பாடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு பாடுறது. அதுக்கப்புறம் கால பிரமாணம், அதாவது டைமிங். நம்மளுக்கு சரளி வரிசைகள் ஆதி தாளத்துல அமைஞ்சிருக்கு. நம்ம ஆதி தாளத்துல பாடுறோம். ஆதி தாளம் 8 அக்ஷரம். இப்ப கரெக்டா ஒவ்வொரு ஸ்வரமும் கரெக்டா தாளத்துல முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம் அப்படின்னு ஒவ்வொன்றும் தாளத்துல பொருத்தி பாடும்போது ரித்தமிக் டிசிப்ளின் நம்ம கத்துக்கிறோம். அதாவது தாள ஒழுக்கம் கத்துக்கிறோம். கரெக்டா தாளத்துல இப்படிதான் பாடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வாய்ஸ் கல்ச்சர், அதாவது குரல் வளம் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம பயிற்சி பண்றோம் இல்லையா, உடல் பயிற்சி நம்ம செய்யறோம். நம்ம உடல்ல நல்லா ஹெல்த்தியா பாத்துக்கிறதுக்காக நம்ம உடல் பயிற்சி பண்றோம். அப்படி பார்க்கும்போது வோக்கல் கார்ட்ஸ், அதாவது குரல் நாணங்கள், குரல் நாணங்களுக்கான ஒரு உடல் பயிற்சியா இந்த சரளி வரிசைகள் அமையுது. இப்போ அடுத்து முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம், அறிவியல் பின்னணி. அதாவது சரளி வரிசைகள் பாடும்போது அறிவியல் ரீதியா நமக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா ச ரே க மா, அந்த ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை கரெக்டா சால இருந்து ரீக்கு இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி நம்ம மூளை கரெக்டா இந்த ஸ்வரத்துல இருந்து இந்த ஸ்வரத்துக்கு இவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் நம்ம மூளை கணக்கீடு பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்மளுடைய மூளையில புதிய நரம்பியல் பாதைகள் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை தான் நம்ம நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது ஃப்ரீக்வன்சி டியூனிங். ஃப்ரீக்வன்சி டியூனிங் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அதிர்வெண் ஒருங்கிணைப்பு. சரி, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நார்மலாக எஃப்எம் ரேடியோ இருக்கு. நம்ம ஒரு சேனல், எஃப்எம்ல ஒரு சேனல் நம்ம கேட்கணும் அப்படின்னா கரெக்டாக இப்போ 91.1 இல்லை 93.5 கரெக்டாக நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம டியூன் பண்ணி வச்சாதானே நம்மளுக்கு கேட்குது, கரெக்டாக அந்த சேனல் ஓடுது. அதே மாதிரி நம்ம ஸ்ருதி பாக்ஸ் இருக்கு, ஸ்ருதி போடுறோம் அப்படின்னா அந்த ஸ்ருதியில கரெக்டாக நம்ம குரலை சா அப்படின்னு நம்ம டியூன் பண்றோம் இல்லையா, அதுதான் இங்க ஃப்ரீக்வன்சி டியூனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இதை உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய குரலும் கருவி தான். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போய் பார்க்குறவங்களுக்கு தெரியும், மியூசிக் ப்ரோக்ராம்ஸ்ல இப்போ மிருதங்கம் வாசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்ருதி போட்டு அவங்களுடைய மிருதங்கத்தை ஸ்ருதி சேர்த்திட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு குட்டி சுத்தியல் இல்லைன்னா ஒரு கல் மாதிரி வச்சு அவங்க இப்படி டக்குன்னு தட்டி நம்ம ஸ்ருதி இப்படி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது எக்ஸாம்பிளுக்கு வயலின், வீணை, இந்த மாதிரி சொல்லலாம். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இப்போ வயலின், வீணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நரம்புகள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரிங்ஸ், அதை டைட் பண்ணுவாங்க, பிரடை மூலமா டைட் பண்ணுவாங்க. அப்படி டைட் பண்ணுவாங்க, லூஸ் பண்ணுவாங்க, அதை வச்சு அவங்க ஸ்ருதி சேர்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம குரலையும் நம்ம ஸ்ருதியில டியூன் பண்றோம். இப்போ அடுத்தது ரெஸ்பிரேட்டரி கண்ட்ரோல். ரெஸ்பிரேட்டரி கண்ட்ரோல் அப்படின்னா சரளி வரிசைகளை நம்ம ப்ராப்பராக தாளத்தில் கரெக்டாக பாடி கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம நுரையீரல் வெளியே விடுற காற்று இருக்கு இல்லையா, நம்ம நுரையீரல் வெளியே விடுற காற்றுடைய வேகத்தை
சீராக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்மளுக்கு பிரெத் கண்ட்ரோல் கிடைக்குது. பாடகர்களுக்கு ரொம்பவே முக்கியம் தானே. பாடும்போது நம்ம மூச்சு இழுத்து விடுறோம், இழுக்கிறோம், இழுத்து விடுறோம். அப்போ ஒரே மூச்சில் நம்ம கொஞ்சம் லென்த்தாக பாடுவாங்க நிறைய பேர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த பிரெத் கண்ட்ரோல் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா சரளி வரிசைகள், ஜண்டை வரிசைகள், இந்த மாதிரியான பேசிக் எக்ஸசைஸ் நம்மளுக்கு பிரெத் கண்ட்ரோலையும் சொல்லி கொடுக்குது. சரி, இப்போ ஒரு முக்கியமான ஒரு பிளேஸை பார்த்துருவோமா. ட்ரெடிஷ்னல் லாஜிக் என்னங்கிறத பார்த்துருவோம், மரபு ரீதியான விளக்கம் என்னங்கிறத பார்த்துருவோம். சரளி வரிசைகள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு பார்ன் பேபி, நீங்கள் இப்போ தான் மியூசிக் கற்றுக்க வரீங்க அப்படின்னா நீங்கள் இசைக்கு ஒரு பார்ன் பேபி தான். அப்போ உங்களுக்கு சானா எப்படி பாடணும், ரீனா எப்படி பாடணும், சப்தஸ்வரங்கள்னா என்ன, இந்த மாதிரியான தாளம்னா என்ன, ஸ்ருதினா என்ன, இந்த அடிப்படை விஷயமே நம்ம இங்கே தாங்க கற்றுக்கிறோம். ஸ்ருதியில் எப்படி பாடு, ஸ்வரங்களை எப்படி பாடு, ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் நடுவில் இவ்வளவு இடைவேளி இருக்குது, தாளத்தில் எப்படி போடு அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு பார்ன் பேபிக்கு எப்படி வெளியே வந்தால் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு டைம் எடுக்குமோ, அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கறது இந்த சரளி வரிசைகள் தான். சரிங்களா. அதனால சரளி வரிசைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸசைஸ். நம்ம சரளி வரிசைகள் மட்டும் இல்லைங்க, பேசிக் லெசன்ஸ் எல்லாமே நம்ம பாடுறோம் இல்லையா. சரளி வரிசைகள், ஜண்டை வரிசைகள், டாட்டு வரிசைகள், இந்த மாதிரியான பேசிக் லெசன்ஸ் எல்லாம் நம்ம பாடும்போது இதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ண போறோம், நிறைய பாடல் பாட போறோம். அதாவது கீதம், வர்ணம், ஸ்வரஜதி, ஜதிஸ்வரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீர்த்தனைகள், இந்த மாதிரி இன்னும் நிறைய இசை உருப்படிகள் நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் நம்ம பின்னாடி பாடணும். அது மட்டும் இல்லாம ராக ஆலாபனை, ராகங்கள் பாடணும். அப்படிங்கும் போது அதற்கான ஒரு வார்ம் அப், அதாவது அதற்கான ஒரு பயிற்சி. கன்க்ளூஷன் வந்துருவோமா. முடிவா சொல்லணும் அப்படின்னா சரளி வரிசைகள், அது மட்டும் இல்லாம இந்த பேசிக் லெசன்ஸ் இதெல்லாமே ஒரு மரத்தோட வேர் மாதிரி. சரிங்களா. அதாவது வேர் எவ்வளவு ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு பெருசா மரம் நல்லா வளரும். சரிங்களா. அதேதான். அதாவது அடுத்த கட்ட பயிற்சி என்ன அப்படிங்கிறது, நீங்க தினமுமே நீங்க கீர்த்தனை, வர்ணம், அந்த மாதிரி நீங்க எவ்வளவு போனாலும் தினமும் நீங்க பிராக்டிஸ் பண்ற ஒரு செஷன்ல, பிராக்டிஸ் செஷன் அப்படி நீங்க வைக்கிற டைம்ல சரளி வரிசைகளை தெளிவாகவும் ஸ்ருதி சுத்தமாகவும் நீங்க பாடி பாடி பார்க்கறது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இதே மாதிரி கர்நாடிக் மியூசிக்கை டீட்டெயில்டா பேசிக்ஸ்ல இருந்து ஆழமா கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ், பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. சரளி வரிசைகள்ல இருந்து தாட்டு வரிசைகள் வரைக்கும் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம ஹெச்சுஸ்தாய் வரிசை, அதாவது தாரஸ்தாய் வரிசை, அந்த மாதிரி லைனா நம்ம 1 by 1 உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து போஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம சப்தஸ்வரங்கள் மியூசிக்கல்ஸ் இந்த ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணி கர்நாடிக் மியூசிக் பேசிக்ஸ்ல இருந்து நீங்க கம்ஃபர்டபுள் டைம்ல ஆன்லைன் கிளாஸ் மூலமா கத்துக்க முடியும். விருப்பம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீடைல்ஸ் சென்ட் பண்றேன். நன்றிகள் பல. அடுத்த பதிவுல பார்ப்போம்.